அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். இப்பொழுது இந்த 191வது பக்கத்தில் இந்த பகுதியில் நாம் இருக்கிறோம். Once the nature bound soul realizes this truth, it is delivered from the duality of good and evil. இந்த திஸ் ட்ரூத் அப்படின்னா யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் தட் ட்ரூத்ங்க முன்னாடி பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பிரியம்மா. அந்த ஏகனை வரம்பு குற்றவனாய் நம்ம கட்டுப்படுத்த நினைக்கிறது நம்மளுடைய கொள்கைகள், சாஸ்திரங்கள், நம்மளுடைய நேதிகள் மூலியமா. கரெக்ட். அப்புறம் பாகியலட்சுமிமா? ஆமா சார், மீன் பண்ண இத நம்ம இதுக்குள்ள நம்ம அப்படித்தான் நினைச்சு நம்ம இது பண்றது அந்த மாதிரி. அதாவது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க, டெம்பரரி ஸ்டாண்டர்ட்ஸ், ஹையர் அண்ட் ஹையர் temporary as long as they are needed to serve the divine in this world march. But to erect rigidly and absolute standard is to attempt the erection of a barrier against the eternal waters in their outflow. சொல்லுங்க வசனம்மா. To catch hold of the standards of conduct very tightly, rigidly, stops the flow of the eternal waters. அதான் ஓகே. அதான் நான் இப்ப படிச்சது அதான் நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். அப்போ அந்த ட்ரூத் once the nature bound soul realizes this truth, இந்த உண்மையை இயற்கை பற்றிய அந்த ஆன்மா புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், it is delivered from the duality of good and evil. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த சோல் இரட்டைத்தன்மை உள்ள நன்மை தீமை என்ற இரட்டைத்தன்மையிலிருந்து அது விடுவிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த சொல்லுவாங்க, நன்மைங்கிறது ஒரு தங்க விலங்கு, தீய செயல்கள் என்பது இரும்பு விலங்குன்னு சொல்லியிருப்பாங்க பகவத்கீதையில. அதான் நன்மை தீமை ரெண்டுமே விலங்குகள்னா என்ன பொருள்னா, அந்த நம்ம பற்றோடு அதை செய்யும் போது நம்ம மீண்டும் பிறவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இது விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்ப நம்ம இந்த நிலைக்கு போகும்போது நம்ம என்ன ஆகணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நன்மை தீமையிலிருந்து விலகி போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே மாதிரி நம்ம செய்யற கடமை எல்லாம் நல்லா கடவுளுக்கு அர்ப்பணிச்சு செய்யும் போது அந்த பற்று இல்லாமல், அந்த பற்று நம்மை பற்றாமல் பிறவி எடுக்கா நிலை வரும். இது கர்மயோகத்துடைய விஷயம் அப்படி புரிஞ்சுதான் போகும். அப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் ஃபார்ல ஆரம்பிக்கணும், அதனுடைய இது தொடருது. ஃபார் குட் இஸ் ஆல் தட் ஹெல்ப்ஸ் தி இண்டிவிஜுவல். கண்மலரமா சொல்லுங்கம்மா. Okay. For good is all that helps the individual and the world towards the divine fullness, and evil is all that retards or breaks up that increasing perfection. அப்ப அதுக்கு குட்னா என்ன, பேட்னா என்னங்கிறத ஒரு பேடுங்கிற வார்த்தைக்குள்ள இங்க ஈவில் பயன்படுத்துறாங்க. The good is all that helps the individual and the world towards the divine fullness. அப்போ நன்மை என்பது என்னவென்றால், அந்த தனி மனிதனுக்கு இறைவனுடைய இறைத்தன்மையை, இறைவனை நிறைவேற்றும் தன்மைக்கு நம்மளை இட்டு செல்லும். அதுமாதிரி ஃபார் குட் இஸ் ஆல் தட் ஹெல்ப்ஸ் தி வேர்ல்ட் டுவர்ட்ஸ் தி டிவைன் ஃபுல்னஸ், இந்த உலகத்தையே இறைவனை நோக்கி செலுத்தும் அப்படிங்கிறது அதெல்லாம் நன்மை. அண்ட் ஃபார் ஈவில் இஸ் ஆல் தட் ரிட்டார்ட்ஸ் தட் இன்க்ரீசிங் பெர்ஃபெக்ஷன். கேடு என்பது என்னன்னா, அந்த மேல் நோக்கி, செம்மையை நோக்கி, செழுமையை நோக்கி, பூரணத்தை நோக்கி செல்லும் அந்த வேகத்தை, ரிட்டார்ட்ஸ் அப்படின்னால வேகத்தை குறைப்பது அப்படின்னு சொல்லப்படுது. ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொன்னாலே குறைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். ரிட்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் பெர்ஃபெக்ஷன், அந்த வேகம் முன்னேறி கொண்டிருக்கிறது குறைக்கும். ஆர் பிரேக்ஸ் அப் தட் இன்க்ரீசிங் பெர்ஃபெக்ஷன், அந்த நன்றாக ஆகிக் கொண்டிருக்கிறதை தவறி விட்டு விடும் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்புறம் அடுத்தும் பட் வரதுனால அதை நம்ம கண்டினியூ பண்றோம். But since the perfection is progressive, evolutive in time, good and evil are also shifting quantities and change from time to time their meaning and value.
அப்ப இதை வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெர்ஃபெக்ஷன் என்பது வந்து ப்ரோக்ரெசிவ், முன்னேறி கொண்டு செல்கின்றது. அண்ட் இவால்யூட்டிவ் இன் டைம், இவால்யூட்டிவ்னா பரிணமித்துக் கொண்டிருக்கிறது, பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. குட் shifts quantities, good changes its quantity from time to time, their meaning and value. நன்மை என்பது அதனுடைய அளவிலும் நேரத்துக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டிருக்கும். Evil also shifts quantity and changes from time to time their meaning and value. அப்போ அதனுடைய பொருளும் அதனுடைய மதிப்பும், இப்ப அதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க, விழுமியம் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. தமிழ்ல விழுமியம்ங்கிறது அந்த வேல்யூஸ் அப்படிங்கிற இதை சொல்றாங்க. இதை வந்து நான் இப்ப இதுல அனுப்புறேன், சொல்லுங்கம்மா. இது இப்ப அடிக்கடி பயன்படுத்துறாங்க விழுமியங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கூட நான் அது ரொம்ப கேட்டது இல்லை. அது வேல்யூஸ்ங்கிறது விழுமியங்கள் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. ஸோ அப்ப வந்து அந்த பொருள்லையும் விழுமியத்திலையும் அது வந்து அளவிலும் மாற்றம் வருகிறது, அது நேரத்துக்கு ஏற்றாற் போல் மாறுகிறது. இது நம்ம 50-60 ஆண்டுகள் வாழ்ந்தவங்களுக்கே பிறந்தப்ப இருந்த நிலை இப்ப இருக்கிற நிலை எதெல்லாம் மாறி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய சாதாரண விஷயம். ரொம்ப தலையை நெருக்கமா இரட்டை பின்னல் அது ஒற்றை பின்னுனாதான் அது மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை போய் எவ்வளோ அது வந்து ஹேர்டூன்னு சொல்லி தலையை விரித்து போடுறது, அதை கட் பண்றது, விதவிதமா கலரிங் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் அது ஒரு ஒன்று. அந்த அலங்காரம் கூட பொருள் மாறி அது தவறு சரிங்கிறதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ இது வந்து யாரும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் நிலையை நாம் உணர வேண்டும். அப்போ வந்து இப்போ புவனேஸ்வரி இந்த 3 சென்டென்ஸையும் சேர்த்து தமிழ்ல படிச்சிருக்கோம். இயற்கையில் தலைப்பட்டுள்ள இந்த ஆன்மா இந்த உண்மையை உணரும் போது அது நன்மை தீமை என்னும் இரட்டை நிலையிலிருந்து விடுபடுகிறது. ஏனெனில் நன்மை என்பது தனி மனிதனும் உலகமும் தமது தெய்வீக முழுமையை எய்துவதற்கு உதவுவதாகும். தீமை என்பது அந்த வளரும் முழுமையை தடை செய்பவை அல்லது முறியடிப்பவை ஆகும். இந்த முழுமை மென்மேலும் வளர்ச்சி அடைந்து முன்னேறுவதாகும், காலத்தில் பரிணமித்ததாகும். எனவே நன்மையும் தீமையும் மாறிக்கொண்டே இருக்கும் அளவைகள் அவற்றின் மதிப்பும் அர்த்தமும் அவ்வப்போது மாறுகின்றன. சார், சின்ன ஒன்லைன் தான், ஒரு சின்ன விஷயம் எழுதியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல தான். நம்ம வந்து முன்னால நீங்க சொல்லுவது போல கொஞ்சம் ஒரு 50-20 வருடம் முன்னால 20 ரூபாயை மிச்சப்படுத்துவதற்காக 20 நிமிடங்கள் நடப்பது அப்போ உள்ள பழக்கமா இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா 20 நிமிடத்தை மிச்சப்படுத்துவதற்காக 200 ரூபாயை ஒரு வாகனத்துக்கு செலவழிப்பது இப்போ உள்ள இயக்கமா இருக்கு அப்படின்னு வந்தது. உண்மைதான். ஆனா அது வந்து பொதுவா ஓகே, அறம்ங்கிற சொல் இருக்காது அந்த இடத்துல. ஒழுக்கம், அறம், இது வந்து ஒரு பணம், பொருளாதாரம் வந்து மாதிரி சொல்றோம். ஆனா இப்ப நம்மளோட தலைப்பு என்னன்னா அந்த அறம், ஒழுக்கம், அந்த தர்மம், அந்த விஷயத்த தான் மெயினா நம்ம பாக்குறோம். தலை வச்சு போறது அந்த மகாலட்சுமிக்கு ஒது வராதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அந்த மாதிரி வெறி போட்டு வர்றவங்க நிறைய பணமும் வருது அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையா நான் சொல்றேன். அதாவது சரி தவறுங்கிறது இல்லை. அப்கோர்ஸ் நீங்க சொன்னது வந்து வேற ஒரு லெவல்ல சேஞ்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி ரைட். அதான் அந்த சொல்லுவாங்கல்ல, வியாபாரத்துல தர்மம் பார்க்காது, தர்மத்துல வியாபாரம் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஆல் லைஃப் இஸ் யோகான்னா வியாபாரத்திலும் தர்மம் பார்க்கணும், தர்மத்திலும் வியாபாரம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. ஓகே, திஸ் திங் which is evil now and in its present shape must be abandoned was once helpful and necessary to the general and individual progress. அப்போ இதுல யாராவது விளக்கமோ அல்லது எடுத்துக்காட்டோ யோசிச்சு வைங்க, தாராளமா சொன்னேன். என்னன்னா ஒரு காலத்தில் நன்மையாக இருந்த ஒன்று, this thing which is evil now எப்படின்னா which was once helpful and necessary to the general progress and individual progress. ஒரு காலத்தில் அது வந்து பொதுவான முன்னேற்றத்துக்கும் தனி மனிதன் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருந்ததும் தேவையான ஒன்றும்
thing which is evil now, இப்ப அது கெட்டதா மாறிச்சு now, and it is in its present shape must be abandoned. அது இப்ப இருக்கிற அந்த அமைப்புல இருந்து அதை வந்து புறம் தள்ள வேண்டும், விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி. இதை எடுத்துக்காட்டா நான் ஒண்ணு சொல்றதுன்னா, நான் பலமுறை சொன்னது வந்து எகிப்திய நாகரிகத்தில் அண்ணன் தங்கையை மணந்த ஒரு நிலை இருந்து அன்னைக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. அது இங்கிலீஷ்ல வந்து இன்செஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து உடன்பிறப்புகளுக்குள் உறவு வைத்துக் கொள்வது என்பது இன்செஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது வந்து ஏற்புடையதான ஒன்று அல்ல. இப்போ அதான் என்ன சொல்லணும்னா, அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ரத்த சம்பந்தம், சொத்து வெளியே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப இருந்தது. இப்ப அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ வந்து அது ஈவிலா இருக்கு. அன்னைக்கு அது சரியாக பட்டிருக்கும். அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒன்று மட்டுமல்ல, பல விஷயங்கள் இருக்கு. பட்டியல இருக்கும். சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகியே வருது சார், சரியா கேட்க முடியல. அதெல்லாம் இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கும். மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அதே மாதிரிதான். தனுசேன் சார் ஏதாவது சொல்றீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிரேக் ஆகுது. சரி, நம்ம வெளியே போயிட்டு வரோம். அது இப்போ நான் இப்ப தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி வளர்மதி அம்மாவும் என்னமா கை வைத்துனாங்க, அப்புறம் போயிட்டு வந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அவங்களும் பிரச்சனைகள் தெரியல. This thing which is evil now and in its present shape must be abandoned was once helpful and necessary to the general and individual progress. பக்கத்து மாநிலமான கேரளமும் தமிழ்நாடு எடுத்தா தாய் மாமனை முறை மாமன் என்றும் முறை மாப்பிள்ளை என்றும் சொல்லி தாய் மாமனை திருமணம் செய்யக்கூடியது இன்றைக்கும் அந்த நடைமுறையில் இருக்கு. குறைந்து வந்தாலும் அது நடைமுறையில் இருக்கு. ஆனா கேரளத்துல அவங்க பார்க்கும்போது இது தாய்மாமான சித்தப்பா பெரியப்பா மாதிரி அதை எப்படி நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதுல வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கசின் ஒரு வார்த்தை தான் இருக்கு. அது அம்மாவுடைய அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அப்பாவுடைய அண்ணன் தம்பியா இருந்தாலும், அக்கா தங்கச்சியா இருந்தாலும், அம்மாவுடைய அக்கா தங்கச்சி இருந்தாலும் எல்லாருமே கசின்ஸ். அப்ப அந்த கசின்ஸ்குள்ள அது பிரதர்ஸ் மாதிரிதான் வருது. அவங்க வந்து திருமணம் செய்வது அவங்க தடை செய்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம இந்த பக்கம் வந்து அம்மாவுடைய அண்ணன் அல்லது தம்பி கிழந்த பெண்களை ஒரு ஆண் மணக்கலாம். அதே மாதிரி அவங்க பெண் ஆண் மணக்கலாம். அதே மாதிரி அப்பாவுடைய அக்கா தங்கையுடைய குழந்தைகளை மணக்கலாம். ஆனா சித்தப்பா பெரியப்பா அது அம்மா வழியில இருந்தாலும் சரி, அப்பா வழியிலையும் கூடாதுங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரே இதுல வந்து வேற நாடுகள்ல வேற நாகரீகம், அது அறம் சார்ந்ததாகவும் அறம் மீறியதாகவும் இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதனால நிறைய விஷயங்கள் நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஒரு காலத்தில் நன்றாகவும் உதவியாகவும் இருந்த வந்து இப்பொழுது தீமை ஈவில்ங்கிறது ரொம்ப கொடுந்தீமையா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே யோசிச்சு பாருங்க. இப்ப எக்கலாஜிக்கல் என்விரான்மெண்டல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சின்னவர்களா இருந்தபோது 10 வயசு, நமக்கெல்லாம் 10 வயசு உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது பல பேர் அந்த சர்க்கஸ் பார்த்துருப்போம். அந்த சர்க்கஸ்ல வந்து விலங்குகள், சிங்கங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சாட்டையில அடிச்சு அந்த மாதிரி இதெல்லாம் காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்ப எந்த சர்க்கஸ்லையும் இந்தியாவை பொறுத்தளவுல அந்த மாதிரி விலங்குகள் பயன்படுத்துவதில்லை. தடை உத்தரவு போட்டுருங்க. அப்போ அது ஒரு மாற்றம் வருது. உடைய மகள் கூட சொன்னாப்புல இந்த விலங்கு காட்சி சாலையில அவங்களுக்கு கூண்டுல எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறது மிருகங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்புறம் அவங்க ஒண்ணு சொன்னாப்புல சில நல்ல உணவு, ஏன்னா காட்டுல வந்து உணவு வந்து அஷூரன்ஸ் கிடையாது, கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க அதையாவது இருக்கு, நல்லா இருக்கு. திருவனந்தபுரம் விலங்கு காட்சி சாலை பார்த்தப்ப நல்லா இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு உறுத்தல், ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு இது இருக்கு. அது இதா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த எண்ண மாற்றங்கள், பலவிதமான மாற்றங்கள். நீங்க இப்ப தீபாவளினா பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வச்சிருப்போம், ஒரு ஒழுக்கம் தர்மம் மாதிரி. ஆனா சில
இந்த இடந்தாங்கல்ல வேற ஒரு கூந்தல் ஏதோ ஒரு சில கிராமங்கள்ல அந்த மாதிரி ஒரு மரத்துல ஒரு ஆலமரத்துலயும் பூரா வவால்களா இருக்குமா. அது பட்டாசு வெடிச்சா அதுங்களுக்கு இதாகும்னு சொல்லி அந்த ஊர்ல வந்து பட்டாசையே தடை பண்ணி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதை அவங்க தவறா நினைக்கிறேன். அது அங்க வந்து பட்டாசு வெடிக்கிறது ஈவில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அது வவால்கள் குடியிருக்காத போது அவங்களும் பட்டாசு வெடிச்சிருப்பாங்க. இந்த குடியிருந்த போது கூட வெடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுப்பட்டு நிறுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்மளுடைய சட்டமே என்ன சொல்லுது, காலைல 6 to 7 சொல்லுங்க, சாயந்தரம் வந்து 6 to 7, அது ஒரு நேரங்களை 10 மணிக்கு மேல 10 நைட் 10 காலையில எல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் அந்த இதுல எல்லாம் மாறிட்டு இருக்குங்கிறது நல்லா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணாலே பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே, இப்ப இதோட தமிழ் இத படிக்கலாம். தனசேகரன் சார் வாக்கிங்ல இருப்பாரு. கண்மலரம்மா படிச்சாலும் சரி, இல்ல அதுக்கு விட்டா மகேஷ், 2 பேர்ல யாரோ ஒருத்தர். மகேஷும் டிராவலிங்கா தெரியல. புக் இல்ல சார். சரிங்கம்மா, ஒவ்வொரு தடவை நான் கேட்கிறேன், ஒருத்தர் இல்லை. மகேஷ் படிக்கிறீங்க? படிங்க. இன்றைய வடிவத்தில் இப்போது தீயாக இருப்பதால் நாம் கைவிட வேண்டியதாக உள்ள ஒன்று, ஒரு காலத்தில் பயனுள்ளதாக, தனி மற்றும் பொது முன்னேற்றத்துக்கு தேவையானதாக இருந்திருக்கும். அவ்வாறே இப்போது நாம் தீயதாக கருதும் இன்னொன்று வருங்காலத்தில் வேறு வடிவத்தில், வேறு அமைப்பில் ஏதாவது சிறப்பான முழுமையின் ஓர் அம்சமாக இருக்கலாம். அவ்வளவுதானுங்க. நன்றி நன்றி நன்றிங்க. That other thing which we now regard as evil may well become in another form and arrangement an element in some future perfection. So that other thing which we now regard as evil, இப்பொழுது நம்ம தீமையா பார்க்கக்கூடிய ஒன்று, they will become in another form, they will become in another arrangement an element in some future perfection. அப்போ இப்ப தீமையா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்துல அது வந்து இன்னொரு உருவத்தில், இன்னொரு அமைப்பில், அது வந்து ஒரு எதிர்கால முழுமைக்கு, பூரணத்துக்கு ஒரு கூறாக அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆன் தி ஸ்பிரிச்சுவல் and on the spiritual level we transcend even this distinction, for we discover the purpose and the divine utility of all these things that we call good and evil. அப்போ on the spiritual level, ஆன்மீக உயரத்தில், ஆன்மீக தளத்தில், we transcend even this distinction. இந்த நன்மை தீமை என்ற அந்த பிரிவை கூட நாம் டிரான்சென்ட்னா எல்லாத்தையும் கடத்தல் இருக்கும். அந்த கடவுள்ங்கிறதுக்கு டிரான்சென்டன்ட்ங்கிறதுக்கு நல்ல தமிழ் சொல் கடவுள் தான், எல்லாம் கடந்து உண்டு. Because we discover the purpose of all these things and that we call good and evil. நன்மை தீமை என்று சொல்வதின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கிறோம். We discover the divine utility of all these things that we call good and evil. அப்போ நம்ம வந்து இந்த நன்மை தீமைகளோட இறைவனுக்கு பயனான ஒன்று, இறை தன்மைக்கு பயனான என்ன என்பதை நாம் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் படிக்கிறோம். அதை தென்னு தொடர்றதுனால then have we to reject the falsehood in them and all that is distorted, ignorant and obscure in that which is called good, no less than in that which is called evil. இது வந்து ஒரு தத்துவ ரீதியான சொற்றொடர்கள், அது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து then have we to reject the falsehood in them. இப்போ பேசுற இங்கிலீஷ்ல பார்த்தா then we have to reject the falsehood in them படிப்போம். have to சேர்ந்து வரும். have to மேல must போடலாம், ought to போடலாம், should to போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ காலகட்டத்தில் இருக்கு. அப்போ we have to reject, we must reject the falsehood. The have we to reject,
நம்ம கண்டிப்பாக அதை விளக்க வேண்டும். எது the falsehood in them, எதோட falsehood in good and evil and all that is distorted. எதெல்லாம் வக்கரமாகி இருக்கிறதோ, நேர் பாதையிலிருந்து விலகி இருக்கிறதோ, ஆல் தட் இஸ் இக்னோரன்ட், எதெல்லாம் அறியாமையின் பாதையில் இருக்கிறதோ, ஆல் தட் இஸ் அப்ஸ்கியூர், எதெல்லாம் இருளாக இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம். இன் தட் விச் இஸ் கால்ட் குட். அப்ப நம்ம எது இப்போ இதெல்லாம் குட்ன்னு சொல்றதுல எதெல்லாம் இப்படி வக்கரமா மாறிக்கோ, நோ லெஸ் தேன் இன் தட் விச் இஸ் கால்ட் ஈவில். தீமைகள் நமக்கு தெள்ள தெளிவா இருக்கு. ஆனா நன்மைன்னு சொல்றதுல கூட இத்தனை தீமையான விஷயங்கள் நமக்கே தெரியாம வக்கரமாகவும் அறியாமையாகவும் இருந்தாலும் நாங்க நன்மை வச்சுக்குவோம். இதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், சில சிறிய வயதில் சிறியவர்கள் 20, 15 ஏதோ இருக்கிறவங்க இந்த களத்துல இருக்கிறனால அவங்க சில கேள்விகள் இருக்கும்போது நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படி, இதே எப்படி இருக்கக்கூடாது, அதே அப்படி இருக்கும்போது அதனால அதுல அவங்க கேட்கறதுல சில நியாயம் இருக்கும். ஆனா பெரியவங்க கண்மூடித்தனமா சில பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவங்க சொன்னது கேள்வி கேட்காம அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை வரும். இந்த காரணத்தினால ஏன்னா நன்மையிலையும் ஒரு வக்கரமும் அல்லது ஒரு அறியாமும் ஒரு இருளும் சேரும் போது அது நோ லெஸ் தேன் வாட் இஸ் கால். அப்ப அந்த தீமைக்கு எடுத்துக்க இப்ப சர்க்கரை இனிமையானதா, சுவை ஊற்றுறதா, நல்லதா அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லும் போது உடல் சார்ந்த நலம் சார்ந்த விஷயத்துல ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, டயபெட்டிக்ஸ் ஒன்று வந்தா அதே சர்க்கரை ரொம்ப ஈவிலா போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேற்று மணக்கிழமை ஒருத்தர் கூட்டிட்டு போய் காட்டுறதுக்காக போகும்போது ஒருத்தர் கால் விரல்கள்லாம் வீங்கியும் அது ஒரு மாதிரி ஒன்றோடு அதாவது கட்டை விரலும் அடுத்த விரலும் எல்லாம் சேர்ந்து அது மாதிரி பிரிக்காம முடியாம அதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. அப்ப யாரோ கேட்கறாங்க, காதுல விழுந்தது, என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னா, ஆமா நான் சில ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், இல்லாட்டி காலையே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சர்க்கரை வியாதி உடல் உறுப்பையே இழக்கக்கூடிய தன்மை வியாதின்னு கூட சொல்றதுன்னா அது ஒரு டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் குட் ஈவிலாகும், ஈவில் இதாகும். இது கடைசி சென்டென்ஸ் பேராகிராஃப்ல. For we have then to accept only the true and the divine, but to make no other distinction in the eternal processes. அப்ப நன்மை தீமை என்பதை நம்ம விட்டுட்டு we have then to accept only the true divine and only the divine, only the true and the divine. அப்ப மெய்ப்பொருளும் அந்த இறைவனை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். but to make no other distinction in the eternal processes. அந்த இட்டர்னல் ப்ராசஸஸ்னா என்ன ஒரு வார்த்தை அழகா போகிறதுனா, இப்ப நம்ம அறம் சார்ந்த ஒன்று திடீர்னு பிறழ்கிறது இல்ல மாறுகிறது எல்லாம் இருக்கும்போது அது அந்த நெறிமுறைகள் என்பது இட்டர்னலா காலம் கடந்து நிற்கிறது. அதை நம்ம பிரிச்சு அந்த இதுல இது நன்மை தீமை இதெல்லாம் பிரித்து பார்க்கணும். இறைவனா உண்மையா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். இதேதான் அன்னை அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ்ல உரையாடல்கள்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இது ஒரு கோளம் மாதிரி நினைச்சுக்கீங்க, அது இது இப்படின்னு ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கோங்க. சைக்கிக் மிரரா இருந்துச்சுன்னா இந்த மிரர்ல இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேங்கிறத அதை காட்டுறேன். அதை காட்டும் போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், கிரே கலரா ஒரு மாதிரி இருந்தா அவாய்ட் பண்ணுங்க, நல்லா வெளிச்சமா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள், இருளா இருந்தா சுத்தமா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நிலை வர்றதுக்கு நம்ம கொஞ்சமாவதும் சைத்திய புருஷனுடைய வளர்ச்சி இருந்தாலும் அதை செய்ய முடியும். ஆனா அதை நம்ம அன்னை ஒரு வழியாக சொல்றோம். இதையும் அதையும் யோசிக்கணும். அப்ப நன்மை தீமைன்னு இல்லாம அந்த இறைவன் இறைத்தன்மை உண்மை எதுங்கிறது சைத்திய புருஷன் கண்டிப்பா அழகா சுட்டி காட்டும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இப்போ மீராமா இந்த பேர மகேஷ் படிச்சது பாக்கி எல்லாம் படிச்சு முடிச்சுங்க தமிழ்ல. மீரமா கேட்டீங்களா? படிக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி இப்ப முனீஸ்வரன் ஐயா படிக்கலாம். பன்னீர்செல்வம் ஐயா. ஐயா பேஜ் தெரிஞ்சா படிக்கிறேன். பாக்கியலட்சுமி அம்மா சொல்றீங்களா? ஐயா பேஜ் நம்பர் அதான் அவங்க சொல்றாங்க. பாக்கியலட்சுமி சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. 308வது ஐயா. 298ங்க. 298.
அதுலீங்க எது ஆமாங்கம்மா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10, 12 வருங்க. அவ்வாறே அந்த ஓரத்துல இருக்குது பாருங்க. அவ்வாறே இப்போது நாம் தீயதாக கருதும். சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா. அது வந்து அந்த அவ்வாறே அவ்வாறே இப்போது நாம் தீயதாக கருதும் இன்னொன்று வருங்காலத்தில் வேறு வடிவத்தில் வேறு அமைப்பில் ஏதாவது சிறப்பான முழுமையின் ஓர் அம்சமாக இருக்கலாம். அது 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 போதுமானதுங்களா? அந்த 10 முடிகிற வரைக்கும் படிக்கலாம். ஆ இருக்கலாம். ஆன்மீக தலங்களில் நாம் நுழையும் போது நன்மை தீமையை இவ்விதத்தில் பகுத்து காண்பதற்கும் அப்பால் செல்கிறோம். ஏனெனில் நாம் நன்மை தீமை என்று கூறும் அனைத்துக்கும் தெய்வீக நோக்கில் என்ன பயனும் குறிக்கோளும் உள்ளன என்பதை நாம் அங்கு அறிகிறோம். அப்போது நாம் நன்மை தீமை இரண்டிலுமே உள்ள பொய்மைகளை அகற்ற வேண்டும். நாம் தீமை என்று கூறுபவற்றில் உள்ள உருக்குலைவடைந்த மங்கிய அறியாமையை சார்ந்த அனைத்தையும் விளக்குவதைப் போலவே நன்மை என்று கூறுபவற்றிலும் உள்ள இத்தகைய அம்சங்களை விளக்க வேண்டும். மெய்யானதை தெய்வீகமானதை மட்டுமே நாம் ஏற்க வேண்டும். இதை தவிர தொடர்ந்து நடைபெறும் இப்பிரபஞ்ச இயக்கங்களில் வேறெந்த பிரிவினையையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி நன்றி. நன்றி. இப்ப வந்து யாராவது ஏதாவது இந்த பத்தி ஏதாவது ஒரு சந்தேகங்களோ இல்ல கருத்துக்களோ சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார், இப்ப இந்த கடைசி வாக்கியம் சொல்லியிருக்கிறாருல்ல, இதை தவிர நாம் தொடர்ந்து நடைபெறும் இப்பிரபஞ்ச இயக்கங்களில் வேற எந்த பிரிவினையும் நாம் ஏற்படுத்தக்கூடாதுன்னா, நன்மை தீமை 2 தான் சொல்ல முடியும். வேற என்ன பிரிவினை இதுல இருக்க முடியும் சார்? அதாவது தெய்வம் உண்மை அப்படிங்கிற 2 மட்டும் வச்சுட்டு நன்மை தீமைங்கிற கருத்துக்கே போகக்கூடாதுங்கிறது. புரியுதுங்களா? ஃபார் வி அக்செப்ட் ஒன்லி தி ட்ரூ அண்ட் தி டிவைன். அப்ப நமக்குள்ள இருக்க பிரிவினைன்னு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவோம் மெய்ப்பொருளும் இறைவன் தவிர. பட் டு மேக் நோ அதர் டிஸ்டிங்ஷன் அப்படின்னா, நோ அதர்னா நன்மை தீமை, இது இப்படி அது அப்படி இல்லை, இது கொஞ்சம் அப்படி இருக்கு இது இப்படி இருக்குங்கிற மாதிரி எந்த அந்த அதாவது அவர் தொடர்ந்து நடைபெறும் இட்டர்களுக்கு இடைவிடாமல் நடந்த தொடர்ந்து நடைபெறும் அந்த இதுக்கு பிரிவினை கூடாது. இது வந்து நல்லா உடனே நம்ம இதை அப்ளை பண்றது ரொம்ப சிரமம். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த சைத்தியம் கொஞ்சம் முன்னாடி சொல்ற மாதிரி சைத்திய வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் இது நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான். சரிங்களா? அது ஏற்றுக்கொள்றது சிரமம், புரிவதும் கடினம். ஆனால் அந்த நிலை போகும்போது நம்ம வந்து இப்ப சமீபத்துல ஒரு கதை கேட்டேன். இது நீங்களாம் வந்து எத்தனை பேர் இதை பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அது ஆரோவிலுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி. அது இப்ப நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தத்துக்காக சொல்றேன் நான். இரும்பைன்னு ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்பைங்கிறது ஆரோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் அங்க வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? அது பேரே மகா காளேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, படங்கள் போட முடியுமான்னு பாக்குறேன். படிக்க முடியுதான் பாருங்க. இரும்பைன்னு அதுல எழுதியிருப்போம். இரும்பை இவருதான் கடுவெளி சித்தருடைய அந்த படம். இதுதான் பாருங்க. வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், இரும்பை மகாளம்னு போட்டிருக்காங்க. மதுசுந்தர நாயகி உடனுரை மகாளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி போட்டு. சரிங்களா? இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. ஆரோவிலுக்கு ரொம்ப பக்கம்.
இது வந்து அவர் கடுவழி சித்தர் எழுதின பாட்டு. வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை, செல்லும் பொழுது செலுத்தினேன் சிந்தையை, அல்லும் பகலும் முன்னையே தொழுதேன், கல்லும் பிளந்து கடுவெளியாமே. கடுவெளியாமேன்னு சொன்னதுனால அவருடைய பேர் வந்து கடுவழி சித்தர்னே சொல்லியிருக்காங்க. இது அவருடைய இது இது இப்ப என்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னா, அவர் ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கா அந்த இலையை ஒரு இலையை சாப்பிட்டு வாழ்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நான் காட்டின இப்ப இது வரலன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இப்ப இதுதான் கடுவழி சித்தர். எட்டும் அறிந்த உந்தனுக்கு கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். அது பண்றேன் கண்டிப்பா. நான் மறந்தா கூட ஞாபகம். ஏன்னா நான் இப்ப உடனே டிராவலிங்ல போயிடுவேன். நீங்க நினைவுபடுத்துங்க, கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப்ல நினைவுபடுத்துங்க. வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை விடுவேன் வெல்லும் பொழுது. இப்ப வெகுளியை விட்டா வெல்லுவோம் அர்த்தம். சிந்தையை செலுத்தினேன் செல்லும் பொழுது, எங்க அந்த ஆழமாக செல்லும் பொழுதுலாம் உன்னையே தொழுதேன் அல்லும் பகலும் கடுவழியாமை, கல்லும் பிளந்து கடுவழியாமை அப்படின்னு போட்டுருக்காங்க. 3 pieces. இது வந்து இது என்னங்கிறத நான் சொல்றேன் என்னுடைய புரிதல் இதுல. அதாவது ஒரு ஒரு பெண் நடனமாடு வந்து ஒரு நடனம் ஆடுறாங்க. அப்ப எல்லாரும் கூட்டமெல்லாம் பார்த்துட்டு இவர் எல்லாரும் மதிக்கிறாங்க, ஒரு சித்தராக மதிக்கிறாங்க. அவங்களோட கொலுசு ஏதோ கழந்து விழற மாதிரி இருக்கும்போது இவங்க போய் அந்த கொலுசை இந்த கடுவழி சித்தர் மாட்டி விடுறதாகவும், அதை பார்த்துட்டு இவர் சாமியாரா இருந்துட்டு போய் ஒரு பொண்ணோட காலம் போய் இது பண்ணிட்டு பெண் பித்து பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் தவறாக பேசணும்னா அவருக்கு ரொம்ப கோவம் வச்சு. கோவம் வந்து அது வந்து பார்வதியே அந்த மாதிரி நடனம் மாதுவா வந்துதான் சொன்னாங்க. அந்த 2 கருத்து இருக்கு. ஏதோ ஒரு நடனம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து என் கண்ணுக்கு ஒரு தெய்வமா பட்டது, இவங்க கண்ணுக்கு வேற மாதிரி படுதுன்னு சொல்லிட்டு இந்த இடம் எல்லாம் போய் ஒரு பஞ்சமாக இருக்கட்டும், நீர் இல்லாமல் ஆகட்டும் சொல்லி சாபம் விடுறாரு. சாபம் விட்ட உடனே அங்க இருக்கிறவங்க பரிகாரம் கேட்கும்போது, சாப விமோசனம் கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெள்ளக்காலமா இத்தனை வருஷம் கழிச்சு வருவாங்க. அவங்களால இந்த இடமே வந்து மாறும், முழுமையா ஆன்மீகத்தாளமாக மாறும் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாங்க. அதுதான் அன்னை வர்றதும், அப்புறம் ஆர்வம் இல்லாத மாறுறதும், அது போல முழுமையா பசுமையாகிறது எல்லாமே அது வருது. அந்த மாதிரி இதுல நிறைய கதைகள் இருக்கு. நான் இப்ப சொல்ல வந்தது இந்த ஒழுக்கத்துல அவர் வந்து நன்மை தீமை பெண்ணுடைய கொலுசு விழுது அந்த தாம்பை கட்டி விடுறாருங்கிறது வந்து அது பெண்ணுங்கிற உணர்வு இல்லாம கூட அது செய்யறாரு. ஆனா பாக்குறவங்க என்னது அது தப்பா தெரியுது. இப்ப நன்மை தீமை என்ற நிலை தாண்டி, ஏன்னா அப்ப அந்த நடன மாதிரிகளுக்கு வேற பேரு தேவதாசிங்கிற பேரு, தேவருக்கு அடியாருங்கிற பேர் எல்லாம் இருந்திருக்கு. பொருளே வேற மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. புவனேஸ்வரன் இப்ப நான் சொல்ற கருத்தும் அது பொருந்துதான் பாருங்க. நல்லா பொருந்தது சார், பொருந்தது சார். இவரு வானத்துல பறக்கிறவர்னு சொல்லுவாங்க சார், கடுவழி சித்தர். நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா நான் இது பண்ணி விடுறேன். சொல்லுங்க பன்னீர்செல்வம் ஐயா. அதே பாண்டிச்சேரியில ஜிப்மரை தாண்டி அந்த டோல்கேட் போனா ரைட் சைடுல அப்படி போகும் சார் அந்த ஊருக்கு. ஆமா, ஆரோவிலிருந்தும் போகலாம், ஆரோவிலிருந்தும் போகலாம். கரெக்ட், நீங்க சொல்றது உண்மைதான். அந்த திண்டிவனம் போற சாலையில வரும், வலது பக்கம் இரும்பைன்னு போட்டுருக்கோம். முனீஸ்வரன் ஐயா சொல்லுங்கய்யா. கல்லும் பிளந்து கடுவழியாமைங்கிறது, கடுவழிங்கிறது எதை சொல்றாங்க? பொதுவா வந்து அந்த ஸ்பேஸ்ங்கிறது தான் ஒரு சிதம்பரம் மாதிரி வரும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல கல்லும் பிளந்து கடுவழி ஆமைங்கிறது இந்த லிங்கம் 3ஆ உடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில் போனோம். அந்த சிவலிங்கத்துல பிளவுகள் தெரியும், நமக்கு கோடுகள்லாம் தெரியும். யூஸ்வலா இருக்கிற சிவலிங்கம் மாதிரி மொழுன்னு அது இருக்காது. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் இந்த பாடல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சார். அந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையா மனசுல பதிகிற மாதிரி எல்லாம் பாடியிருக்காங்க. சில பாடல்கள் சித்தர் பாடல்கள் புரியாது, ஆனா பாருங்க இது ரொம்ப ஈர்ப்பு உள்ளதாவே தெரியுது எனக்கு. அதுல இருக்கிற வரி பாருங்க, இமீடியட்லி ஒரு நிமிஷம் during the பாருங்க, in order to celebrate this event the king ordered for a big puja to be held in this temple. Valli, being a temple dancer, was supposed to perform the cosmic dance of Lord Shiva, Ananda Tandam. She invited the Siddhar to the temple for the puja as well as to watch. இதுதான் அவங்க போடுங்க. During the performance, one of her anklet fell off and she lost her rhythm. அப்ப வந்து அந்த இது கொலுசு விழுந்த உடனே இவங்க அவங்களோட தாளம் தப்புது. கடுவழி சித்தர் who saw the Lord Shiva in Valli, பார்வதி கூட சிவனையே கண்ணால பார்க்கலாம், picked up the anklet and put it back on her feet. Since he had touched the feet of a dancing girl,
he was exposed to the ridicule of the people as well as the king. அப்போ அரசனும் அப்பாரு மக்களாலும் அறிவில்லாம பண்ண அந்த மக்களை ஆளும் அரசனை சிரித்து விட்டான் கேலியாக அப்படின்னு சொல்லி இவர் இந்த பாட்டை பாடுறாருன்னு சொன்னாங்க. The sister asked the Lord Shiva to come out of his temple and prove his innocence by causing a rain of stones. So அந்த கடுவெளியிலிருந்து கல்லும் பழுதும் போட்டுருக்காங்க. Immediately the lingam of the sanctum sanctorum of the temple exploded into 3 pieces, and wherever those fragments fell, that place became a desert. The Siddhar cursed that these places would become uninhabited and devoid of all vegetation. To this day, there is such a desert called Kaduvali. இப்போ கடுவெளினா கடுமையான வெளிங்கிறது இந்த பாலைவனம் மாதிரி சொல்லுவது. about 3 kilometers from the thing. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த செய்திக்கெல்லாம் போன நேரம் ஆகிவிடும். சரியா? ஆரோவில் பத்தியும் இதுல வருது. ஆனா நல்ல கதைகள் இதுல இருக்கு. நான் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி வசனாமா சொன்ன மாதிரி நான் இதை அனுப்புறேன். இப்போதைக்கு இதை நம்ம நிறுத்துவோம். அடுத்த பத்தி புதுசா ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல வசனாமா புவனேஸ்வரிமா, இது என்ன வேற பிரிவினைகள் என்ன இருக்கும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு பதில் இது இருக்கு. நான் இதை வந்து முழுமையா சொல்லாம அதோடைய தொட்டு செல்கிறேன். நாளை வகுப்புல முழுமையா பார்ப்போம். To those act only a rigid standard, to those who can feel only the human and not the divine values, this truth may seem to be a dangerous concession, which is likely to destroy the very foundation of morality, confuse all conduct and establish any chaos. இது என்ன சொல்ல வராங்கன்னா, சில பேர் வந்து அந்த கடுமையான கட்டுத்திட்டங்களுக்குள்ள போனாதான் ஒத்து வரும். To those who only can act on a rigid standard, அந்த மாதிரி கடுமையான கட்டுத்திட்டங்கள்லாம் அவங்களால வேலை பண்ணும். To those who can feel only the human values and not the divine values, மனித அதனாலதான் பல அற விஷயங்கள் அதை நம்பி இருக்கிறதா பிரச்சனையே வருது. This truth may seem to be a dangerous concession, which is likely to destroy the very foundation of morality. இப்ப நன்மை தீமையே இல்ல, ஒன்லி நம்ம கொஞ்சம் முன்னாடி பண்ண ட்ரூத் அண்ட் டிவைன் மட்டும் படிச்சுட்டு நன்மை தீமைங்கிற வேற எந்த வேறுபாடும் தேவையில்லைன்னு சொன்னா பார்த்தா ஒரு டேஞ்சரஸ் கன்செஷன், ஒரு ஆபத்தான ஒரு சலுகை கொடுத்த மாதிரி இருக்கும். விச் இஸ் லைக்லி டு டிஸ்ட்ராய் த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் மொராலிட்டி. அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையை இது வந்து அழித்து விடும். கன்ஃபியூஸ் ஆல் கண்டக்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஒன்லி கேவர்ஸ். எல்லா நெறிகளையும் எல்லா நடைமுறைகளையும் எல்லா விஷயத்தையும் அது வந்து குழப்பி விடும். அது போக எஸ்டாப்ளிஷ் ஒன்லி கேவர்ஸ், ஒரு குழப்பத்தை மட்டுமே அது கொண்டு வரும், பெரும் சிக்கல்களை கொண்டு வரும் சொல்லலாம். போரேசிமா சொல்லுங்க. இதைத்தான் சார் நினைச்சேன். எனக்கு அப்பவே தோணுச்சு, எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது என்ன வேணா யார் வேணா செய்யலாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்களே, அப்ப எல்லாமே குழப்பமும் கஷ்டமும் தானே நிற்கும்னு நினைச்சு அதுக்கு ஏதாவது வழி சொல்றாரான்னு இனிமேதான் பார்க்கணும். சொல்ல நீங்க நினைச்சது அது சொல்லுறாங்க. அதுவும் அவரு சொல்றாரு, நான் வந்து வேகமா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, நான் இப்ப நிறுத்திக்கிறேன், போனா இழுத்துட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து ஏன்னா நீங்களாம் படிச்சுட்டு வாங்க, தயவுசெய்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இது கொஞ்சம் பார்வையே நமக்கு மாறும், அதனால கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க. ஸோ நம்ம நிறைவு செய்வோம். நம்ம அடுத்த வகுப்புக்கு செல்வோம். மற்றவங்க அதே மாதிரி சொன்ன அந்த அன்னை விஷயத்தை நம்ம பார்ப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.